சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 2ல் இருக்கிறோங்க. வெள்ளிக்கிழமை இன்றைக்கி 26ஆந்தேதி. ஸோ நம்ம இன்றைக்கி சீக்கிரமே ஏஞ்சிட்டோம். 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு சரி இன்றைக்கி அந்த நாகராஜா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியாக இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இங்கே ஸ்டேஷன் சுற்றி நிறைய ரூம்ஸ் தாங்க இருக்குது. ஈடன் ஹோம் ஸ்டே, அப்புறம் வந்து ஹெவன்ஸ் ஹோம் ஸ்டே, அதுமாதிரி நிறைய சுற்றி ரூம்ஸ் தாங்க இருக்குது. ஸோ இங்கே ஆலப்புழா பொறுத்த வரைக்கும் சீசன் டைம் தெரியல, நான் ஆன் சீசனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூமில் நல்லா இதுவாக செட் ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் இதில் ரயில்வே ஸ்டேஷன் டார்மெட்ரியில். அது ரயில்வே ஸ்டேஷன் டார்மெட்ரியில் ரெயில் வியூன்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு இது பண்ணது. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நாளைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் பார்த்துட்டோம்னா செட்டில் ஆகிடணும். பார்க்கலாம் வேறு ஏதாவது பிளான் வருதா, இல்லை நம்ம வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு படுத்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க பஸ்ஸில் இந்த பஸ்ஸு நல்லா இருக்குங்க. நேற்று போன மேலே இந்த பஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். டிரைவர்கிட்ட கேட்டோம், நம்ம போகிற இடம் வந்து மன்னார் சாலா ஸ்ரீ நாகராஜ் டெம்பிள். 11 மணிக்கு அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். கேட்டேன் இது போகும் அப்படின்னு சொன்னார். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு 1 ஹவர் ஜேர்னிங்க. இங்கேருந்து 1 ஹவர் ஜேர்னி, 1 ஹவர் அங்கே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க ஹரிப்பேடு அப்படின்றது ஒரு பஸ் ஸ்டாப்பு, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப் ஹரிப்பேடு. இப்போ இதில் வந்து வெளியே போய் நின்னோம்னா நமக்கு வந்து லோக்கல் பஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி நம்ம போய்க்கலாம். அது திருப்பி நம்ம மறுபடியும் இங்கே வந்து இங்கே பஸ் ஏறி மறுபடியும் நம்ம ஆலப்புழா தான் இருக்கும். இப்போ இந்த ப்ரைவேட் பஸ் எங்கே கிடைக்குன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி எலெக்ஷன்றதுனால எல்லா பஸ்ஸும் இதுக்கு போயிடுச்சு, எலெக்ஷனுக்கு போயிடுச்சு, அதனால் பஸ்ஸு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ஆட்டோவில் கேட்டால் 80 ரூபான்னு சொன்னாங்க. காப்பினால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு, 10 மினிட்ஸ் ட்ராவல். சரி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அந்த கோயிலுக்கு வந்துட்டோங்க. சமகாமணியை நம்ம ஆட்டோவில் வந்து இறங்கினோடனே ஒரு அம்மா வந்தாங்க. திருப்பி வந்து எனக்கு ஹரிப்பாடு போகணுன்னு 80 ரூபான்னாங்க. உடனே அந்த அம்மா நீங்கள் வந்துட்டால திருப்பி சும்மா தான் போகிறேன், அதுக்கு எனக்கு சும்மா இதுக்கு 50 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு சரி ஏற்றின்னு போயிட்டாருங்க. நம்ம இதில் அந்த அம்மா வாழ்ந்துட்டாங்க. அப்புறம் என்ன, இப்போ வாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு இது கோயிலில் உலகத்தை பார்த்துட்டு அப்புறம் முதல்ல சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்தாலும். ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே தண்ணியும் இங்கே கொடுப்பாங்க பொழுது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பல விதமான நாகங்கள் இருக்குது. இது வந்து நாகதேவதைக்கான கோயில். இது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஃபுல்லாக விதமான நாகங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து சில ஃபோட்டோஸ்க்கு நம்ம போகிற வழியில் இது ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து எடுத்த ஃபோட்டோங்க. இது செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த நேச்சர் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கண்ணுக்கு ஒரு இனிமையாக ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அது பிரிட்ஜெல்லாம் ஒரு ஈவினிங் சாயந்தரமாக போனோம்னா சூப்பராக இருக்குங்க. அப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், இந்த நாகராஜா டெம்பிளுக்கு. டெக்னாலஜி சொன்ன மாதிரி தாங்க, அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு மானசலா இந்த கோயில் வந்தோம்னா ஒரு நல்லது நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க. ஸோ அங்கே வந்து அந்த பிரார்த்தனை வச்சிட்ருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வழிபாடு பண்ணுறவங்களுக்கான ரிசிப்ட் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இங்கே எங்கே சுற்றி பார்த்தாலும் சரிங்க, வெறும் இந்த பாம்பு சிலையாக தான் இருக்கும், நாகராஜ சிலைகளாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. நம்ம போன நேரம் நமக்கு அப்போ தான் தரிசனம் ஆரம்பிச்சிதுங்க, அந்த பூஜை அப்போ தான் ஆரம்பிச்சிது. நம்ம போயிட்டு நல்லா பூஜையை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க இந்த கோயில் இருக்குது.
ஃபுல்லாக மரம் செடி கொடியெல்லாம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே நம்ம நடந்து போயின்னே இருக்க வேண்டியிருக்காங்க. நல்லா இயற்கையாக அப்படியே என்னது உள்ளே இருந்த வரைக்கும் ஒன்றும் வெயில் தெரியலங்க. ஆனால் வெளியே வந்துட்ட பிறகு நல்லா வெயில் தெரிச்சுது. ஆக்சுவலாக இங்கே வந்து இது வேறு தேர்தல் நாள் வேறுன்றதுனால நமக்கு கூட்டம் வேறு அவ்வளோவா இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ்லாம் ப்ளட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அப்புறம் சரி வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி எல்லாமே ஃபோட்டோஸாக எடுத்து வச்சுட்டேன். இதுதான் செவருங்க, சுற்றுப்பாக்கார செவரு மாதிரி இருக்குது. அந்த செவத்து மேலே ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது இருக்குதுங்க, அந்த நாகராஜ சிலை இருக்குங்க. யாராவது செஞ்சு அவங்க பிரார்த்தனைக்காக வச்சுருக்காங்களா இல்லை கோயில் நிர்மாணித்தது அப்படி தானா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியலைங்க. ஸோ அதுக்கு ஒரு கதையும் சொன்னாங்க. யாரோ குழந்தை வேண்டி சாமி குழந்தை வர வேண்டி வந்தாங்க, அவங்களுக்கு வந்து உடனே குழந்தைய கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சீனரிலாம் பாருங்கள், இங்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம சாலிடாக ஒரு நாள் நல்லா அப்படியே அங்கேயே அப்படியே ஒரு உண்மையாக சுற்றி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே இந்த மரத்துலலாம் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க இல்லைங்களா, அந்த மாலையெல்லாம் அங்கெல்லாம் தொங்க விட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க இதுவாக இருந்தது, ரம்மியமாக இருந்துச்சு. முதல்ல என்னென்னா கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக ரம்மியமாக இதுவாக இருந்தது. ஸோ இது அங்கே கோயிலில் ஃபுல் அங்கே போனாங்க, பிரகாரம் கோயில் எனக்கு அதை கரெக்டாக என்னன்னு தெரியல. ஆனால் மெயின் சாமியை நம்ம பார்த்துட்டோம். மெயின் சாமியை பார்த்துட்டு அங்கே ஒரு வழிபாடை போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டூர் லிஸ்ட்டே இல்லைங்க. இந்த கோயில் எல்லாமே நம்ம டூர் லிஸ்ட்டே இல்லைங்க, சும்மா அப்படியே ஏனோ தானே போனது தான். ஸோ எனக்கு அதில் எப்பயுமே ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம சும்மா ஒரு கோயிலுக்குள்ளே எப்பயுமே போக முடியாது. ஸோ அது அங்கே ஒரு அழைத்தல் இருக்கணும், அந்த அழைத்தல் இருந்து அதுக்கு இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும், அந்த இடத்துக்கே போக முடியும். ஸோ இது அங்கே வெளியில் இந்த சாமிங்க, சாமி யக்ஷி தெய்வம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருந்த கோலம், சரி நம்ம வந்தது ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குளத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரைக்கும் நம்ம சாப்பிட்லாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏறிட்டோம். நாம் வெளியே வந்த உடனே அங்கே ஒரு பஸ் வந்துச்சுங்க. அவர்கிட்ட கேட்டால் 9 மணிக்குன்னு சொன்னார். இன்னும் டைம் இருக்குது, 9 மணிக்கு இன்னும் ஒரு நிமிஷமும் இருக்குது. 9 மணிக்கு பஸ் எடுப்பேன். சரி நான் அவங்க கூட்டின்னு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பூரி ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், அந்த பஸ்ஸில் இந்த இடத்துல யார் எப்படி உட்கார முடியும்னே தெரியல. டிசைன் பண்ண அவனை கூப்பிட்டு வந்தால் உட்காந்துச்சு காப்பிக்கணும், இதில் உட்கார பார்ப்போம் அப்படின்னு, முட்டி இடிக்காமல் உட்கார பார்ப்போம் அப்படின்னு. நான் நம்பிக்கையில் டிசைன் பண்ணணுன்னு தெரியல. ஃபுல்லாக செம வேறுவாங்க, செம வெயில், நல்ல வெயில், அப்படியே உருக்கி எடுக்குது.